السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين المسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ويحبون أن يحمدوا بما لم يفعلوا. وقال أيضا: يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف: أدبوا أولادكم فأحسن تأديبكم. وقال أيضا: خيركم من تعلم القرآن وعلمه. أو كما قال صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் உயிரிலும் உயிரான, உயிரை விட மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க இஸ்லாமிய மாதங்களின் 10வது மாதமான ஷவ்வால் முஹர்ரம் கண்ணியம் பொருந்திய வரலாற்று சம்பவங்களெல்லாம் நிகழ்ந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்த பல்வேறு சுபகாரியங்கள் எல்லாம் நடந்த சிறப்புமிக்க மாதத்திலே முதல் ஜுமாவிலே சில பேர் 6 நோன்பு நோற்ற நிலையில் நாம் எல்லாம் இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய அமல்களை, இபாதத்துகளை, நோன்புகளை கபூல் செய்து தருவாராம். வானவெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத கலிமாக்களை முடியக்கூடியவர்களாகும். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து ஷரீஅத்தின் அடிப்படையில் வாழ்பவர்களாகும். எதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ, தவிர்த்திருக்க சொன்னார்களோ அது அத்தனையும் விட்டு அறவே விலகி இருக்கக்கூடியவர்களாகும். வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை செலவுகள், சிரமங்கள் இல்லாத ஆரோக்கியமான, சரீர சுகமான, இன்பமான வாழ்கிறேன். வாழும் காலமெல்லாம் வானம் பூமியினுடைய திடீர் ஏற்படக்கூடிய முசீபாத்துகளை விட்டும் பாதுகாக்கும். வாழும் காலமெல்லாம் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுபிடிக்கக்கூடிய பாக்கியத்தையும், ஹஜ் உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினையும், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பினையும் வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக என்கிற நல்ல துஆவோடு வருவோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அருள்மறையாம் திருமறையிலே சில நல்லவர்கள், சில சாலிஹீன்கள், சில நபிமார்கள், சில நபி தோழர்களை அவர்கள் செய்த நற்காரியங்களின் காரணமாக, இபாதத்துகளின் காரணமாக, ஒரு நல்ல வேலையின் காரணமாக
அவர்களை போற்றுதலுக்குரியவர்களாக ஆக்குவது, அவர்களை பாராட்டுவது, அவர்களுக்கு சான்றிதழ் வழங்குவது, ஊக்கப்படுத்துவது, கௌரவப்படுத்துவது என்பதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே ஆங்காங்கே சில நபிமார்களை, சில சஹாபாக்களை, சில நல்லோர்களை போற்றி புகழ்ந்து பாராட்டுகிறார். அதன் அடிப்படையில் தான் சில பேர் எந்த வேலையும் செய்திருக்க மாட்டார்கள், ஆனால் தன்னை போற்ற வேண்டும், தன்னை பெருமைப்படுத்த வேண்டும், என்னை எல்லோரும் பேச வேண்டும் என்று நினைப்பார்கள். இவர்களை அல்லாஹ் சாடுகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது அவர்கள் விரும்புகிறார்கள், ஐயுஹ்மது தன்னை புகழப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும், ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். விமானம் இவ்வாறு நான் செய்யாத காரியத்திற்கு அவர் பாராட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இதிலிருந்து நமக்கு புரியவர செய்யணும்னு சொன்னா, அப்ப யார் ஒரு நல்ல காரியங்கள், ஒரு நல் அமல்கள், ஒரு திறமையான விஷயத்தை செய்கிறார், அவர் சாதனை புரியவர். அவரை நாம் போற்ற வேண்டும், அவரை நாம் பாராட்ட வேண்டும், அவரை ஊக்கப்படுத்த என்கரேஜ் பண்ண வேண்டும். ஒரு பள்ளியில், ஒரு சபையில் அத்துணை மக்களுக்கு முன்னால் அவரை நாம் போற்றுதலுக்குரிய ஆளாக ஆக்குகிற பொழுது, புகழுகிற பொழுது அவர் அடுத்த கட்ட முன்னேற்ற பாதையில் அவர் போவார் என்பதை தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு இங்கு சொல்லி காட்டுகிறார். எனவே அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எத்தனையோ விஷயங்களை போற்றி புகழ்ந்து இருக்கிறாங்க, பாராட்டி இருக்கிறாங்க. ஒரு சின்ன பரிசு, ஒரு சின்ன கிஃப்ட், அல்லது ஏதாவது சஹாபா கேட்கறதை கொடுத்துருவாங்க. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஊக்கப்படுத்துவாங்க, அவங்கள பாராட்டப்பட வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதை தான் இஸ்லாமும் மார்க்கமும் அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். காபுல் ஸுஹைர் ரலியல்லாஹு மிகப்பெரிய ஒரு சஹாபி. அவர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பாக அவருடைய கதை வேற. வந்த பின்னாடி ஒரு சிறந்த கவிதை பாடி, இன்னைக்கும் பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் அவருடைய கிதாப் இல்லாமல் இல்லை. அந்த அளவுக்கு நல்ல கவி நயம், எதிரை மோனை, சிறந்த இலக்கிய நயத்தோடு, அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற்றி புகழ்ந்து கவிதையில வரி பாடிடுவாங்க. ரொம்ப அருமையான அந்த வரிகள் எல்லாம் அல்லாஹ் அக்பர். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபையில எல்லாரும் முன்னாடி எழுந்து தன்னோட சொந்த எடுத்து மேலே தோள்பட்டையில போட்டு பாராட்டுவாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஒரு சபையினுடைய அங்கீகாரம். அவர் அடுத்த கட்ட அவருடைய பேனா, எழுதுதல், கவிதைகள், வரலாறு, இஸ்லாம் சம்பந்தப்பட்ட ஹதீஸுகள் மிக உயர்ந்த இடத்துக்கு அவரை கொண்டு போய் சேர்ந்ததை ஹதீஸ் முறையாக நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒருவர் நல் காரியங்கள், நல் செயல்கள் அல்லது நல்ல விஷயங்கள், மஹல்லா சம்பந்தப்பட்டது, மதரசா சம்பந்தப்பட்டது, மதரசாவினுடைய மக்தபு பிள்ளைகள் அல்லது ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அல்லது ஒரு தொழிலாளி, ஒரு முதலாளி கிட்ட வேலை பார்க்கிற தொழிலாளி, பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகளை அவ்வப்போது நாம் சங்கை செய்ய வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், ஊக்கம் கொடுக்க வேண்டும், பாராட்டப்பட வேண்டும். அது சபைகளுக்கு மத்தியில் எல்லோரும் முன்னாடியும் செய்கிற பொழுது அது அவருடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு, முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதை தான் அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வழிகாட்டுதல் தந்திருக்கிறான். நமக்கெல்லாம் தெரியும், ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 60 ஆண்டு இஸ்லாத்துக்கு வெளியே இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை புரிந்து, அல்லாஹ் ரசூலை புரிந்து இஸ்லாம் வந்த பின்னாடி நபியை போற்றி போற்றி புகழ்ந்து கவிதை பாடுகிறார். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஸ்ஸான் பின் சாபித் அவங்களுக்கு கனவில் தோன்றி புறவர போற்றிய பொன்னாடை, இந்த பொருதான் நம்ம ஓதுறோமே அது போர்வைன்னு அர்த்தம். இந்த மாதிரி தோளில் போடுற, கழுத்தில் போடுற சுட்டு அதை போட்டுதான். போட்டுவது மட்டுமல்லாமல் மதீனாவிலே மஸ்ஜித் நபவியிலே ஒரு மேடை போன்று அமைத்து ஹஸ்ஸானை நீங்கள் பாடுங்கள். இது சபையோருக்கு மத்தியில், அத்துணை சஹாபாவுக்கு மத்தியில் அவர்களை போற்றி பெருமைப்படுத்தியது. அல்லாஹ் மிக உயர்ந்த கண்ணியமான ஒரு இடத்தை அவன் கொடுத்து விட்டான். எந்த அளவுக்கு ஹஸ்ஸான் சாபித் நல்ல பெருமானார் சொல்லுவாங்க, நல்ல சிறந்த முறையில் கவிதை பாடுங்க, அது முஸ்லிம்களுக்கு அது உரைக்க
செய்வாங்க துவா செஞ்சாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை! அல்லாஹ் அக்பர். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சாதனை செய்தால் அல்லது மாற்றங்கள் வந்தால் அந்த நபரை கூட்டு நாம் பெருமைப்படுத்த வேண்டும். ஒரு சால்வையோ அல்லது ஷீல்டோ ஒரு கிஃப்டோ கொடுத்து நாம் கண்ணியப்படுத்துகிற பொழுது, கண்ணியப்படுத்துவது அண்ணன் பெருமானார் சுன்னத்து, அதை தான் செய்தார்கள். அதை தான் நாமும் இன்றைக்கு நம்முடைய மக்தப் பிள்ளைகளுக்கு அல்லது நம்முடைய மஹல்லா பிள்ளைகளுக்கு ஏதாவது அவர்கள் கலிமாவை ஓடுகிற பொழுது அல்லது பாங்கை சொல்லுகிற பொழுது, சூறாக்களை அருமையாக ஓடுகிற பொழுது, அல்லது தொழுகை நோன்புகளை சரியான முறையில் கடைபிடிக்கிற பொழுது ஒரு ஊக்கப்படுத்துதல், ஒரு பரிசை நாம் கொடுப்போம். முன்னெல்லாம் சோப்பு டப்பா கொடுத்தாங்க. சோப்பு டப்பா, சீப்பு, ஸ்லேட்டு, பெருசெல்லாம் கொடுத்தாங்க. இன்னைக்கெல்லாம் ஹாட் பாக்ஸ், பெரிய பெரிய சட்டி, பெரிய பெரிய அந்த பிள்ளைங்களுக்கு ஏற்றார் போல் நம்ம கொடுக்கிறோம். அவன் வாங்குவது அவனுக்கு ஒரு சிறந்த கண்ணியம். இதை உருவாக்கிய பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை, மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இங்கே தரப்பட வேண்டும் என்பதை தான் இஸ்லாமும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு வழிகாட்டிய தினங்கள். ஒரு சஹாபி இஸ்லாத்து, ஒரு கிராமவாசி புதுசாக இஸ்லாத்தை ஏற்கிறார். வந்தார், ஏதாவது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். இஸ்லாத்தை ஏற்ற பின்னார் அதனால பெருமானார் கேட்டாங்க, அவனுக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஏதாவது ஆடு இருந்தால் கொடுங்களேன், ஆடு இருந்தால் கொடுங்கன்னு கேட்டார். அதனால பெருமானார் சொன்னாங்க, ஒரு ஆடு, 2 ஆடு, 100, 200 ஆடு இல்லை, ஒரு ஆட்டு மந்தையே நிற்கிது, எடுத்துட்டு போக மாட்டான். அவ்வளவு எனக்கா, அவ்வளவு உனக்கு தான். அல்லாஹ் அக்பர். அவரை கண்ணியப்படுத்துதல், அவரை பாராட்டுப்படுத்துதல், ஊக்கப்படுத்துதல் மிகப்பெரிய. அவர் சொன்னாரு, அந்த ஆட்டு மந்தையோடு ஓட்டிக்கிட்டே அவங்க கிராம பக்கம் போகும்போது, யாக்கம் கூட்டத்தார்களை பாருங்க, இந்த முஹம்மது எனக்கு பாருங்க ஆட்டு மந்தையை கொடுத்தார், வறுமையே வராத அளவுக்கு பரக்கத்தை அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை அவர் பாராட்டி சொல்லிக் கொண்டே போவார் அந்த கிராமவாசி. அல்லாஹ் அக்பர். இங்கே சாதனைக்குரியவர்களை நாம் போற்றப்பட வேண்டும், புகழப்பட வேண்டும், ஊக்கப்படுத்துதல், என்கரேஜ் படுதல், அவன் அடுத்த கட்ட முன்னேற்ற பாதை நாம் கொண்டு செல்வது மிகப்பெரிய ஒரு சுன்னத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்க. சில பேர் கேள்வி கேட்கறதை கூட நாயம் சொல்லாசுவாங்க. இந்த கேள்வியா நீ தான் முதல்ல கேட்டிருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உலகத்திலேயே நீ தான் இந்த கேள்வியை முதலாவதாக கேட்டிருக்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அஸ்அதுன் நாஸி யௌமல் கியாமத்தி பிஷஃபாஅத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமை நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி ஷஃபாஅத்திற்கு ஆக தகுதியான மக்கள் யாரு அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அண்ணன் பெருமானார் சொல்லுவாங்க, ஓ அபூ ஹுரைரா, உலகத்திலே இந்த கேள்வி நீதாப்பா முதல்ல கேட்ட, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வான். சில வார்த்தைகளால் வாழ்த்துதல், சில பரிசுகள் கொடுத்து வாழ்த்துதல், சில நல்ல சொற்களை போன்று வாழ்த்துதல், அல்லது தோல்ல கையை போட்டு தட்டி கொடுக்குதல், இப்படி நிறைய விஷயங்களை ஊக்கப்படுத்துதல் என்பதை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு வலியுறுத்தி தந்தாங்க. அப்ப அண்ணன் பெருமானார் சொன்னாங்க, காலிசம் பி கல்வி லா இலாஹ இல்லல்லாஹ், யாருடைய உள்ளத்துல அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய நாயில் வேறு யாரும் இல்லை என்று உறுதியாக உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் ஆக தகுதியானவர்கள், என்னுடைய ஷஃபாஅத்துக்குரியவர் என்பதாக ஆனால் பெருமானார் சொல்லிவிட்டு பதிலை சொல்வார்கள். இங்கே கேள்வி கேட்குதலுக்கும் பாராட்டுதல் உண்டு. நல்ல விஷயமா கேட்கணும், அச்சாவும் தான் கேட்கக்கூடாது. அடுத்து ஆயிஷா அம்மா எந்த கேள்வினாலும் நறுக்குன்னு கேட்டுருவாங்க. மறுமை நாளில் யௌமத்து பத்தலுல் அருள் கைரல் அருள், அல்லாஹ் தஆலா இந்த பூமியை விட இன்னொரு பூமியை கொண்டு வருவான் இருக்கு. இப்போ வந்து ஆயிஷா அம்மா கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், அப்போ ஏற்கனவே பூமியில் இருக்கிற மக்கள்லாம் எங்கே போவாங்க, ஐயன் நாசி மக்கள்லாம் எங்கே போவாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அண்ணன் பெருமானார் இந்த கேள்வியை நீ நம்ம முதலாவதாக கேட்டிருக்க, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக. ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு புன்முறுவல் வந்து பாராட்டுறாங்க. இப்பெல்லாம் ஒரு கேள்வியை கேட்க முடியுமா நம்ம யோசிப்போம். கேட்டாங்க. அண்ணன் பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு தனியாக ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து அந்த இடத்திலே அல்லாஹ், அதாவது பூமியினால் எந்த பூமினா அங்கே மலை இருக்காது, கடல் இருக்காது, எதுவுமே இருக்காது, வட்டால் திரை போன்று இருக்கும், மக்கள் எல்லாம் வேற ஒரு இடத்துல இருப்பாங்க என்பதாக ஆனால் பெருமானார் பதில் கொடுப்பாங்க. அதே ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க. கியாமத் நாளில் அனைவரும் அந்த மைதானத்தில்
ஆடை இல்லாமல் நிர்வாணமா இருப்போமே. அப்போ எல்லோரும் பாகமும் இல்லாமல் சிலரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமே. யார சொல்லலாம், இது எப்படி இது அப்படின்னு கேட்பாங்க ஆயிஷாமா. அதனால பெருமாள் சில கேள்விகளுக்கு பாராட்டுகள் கொடுக்குறாங்க, சில சொற்களுக்கு சில விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. நீ தான் உலகத்திலே நீ தான் கேட்டிருக்கிற பதில் சொல்லுவாங்க. அந்த நாளையுடைய பதட்டம், திடுக்கம், ஒரு பிச்சுக்கிட்டு எல்லாம் ஓடுவாங்க. ஆனால் அவங்கவுங்க சூழ்நிலையே அவங்க அறிய முடியாது. இதுல இந்த விஷயத்தை எப்படி பார்க்கிறது, இது சாத்தியமே இல்லை என்பதாக. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக பதில் தருவாங்க. அடுத்து கியாமத் நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையாக வேதனை செய்வான். அவனுடைய பிடி எல்லாம் கடுமையாக இருக்கும் அப்படின்னு சில கேள்விகள் சொல்லுவோம், பதில் சொல்லுவாங்க. அப்ப ஆயிஷா கேட்பாங்க, வாசகெல்லாம் இல்லாத சில குரான்ல வருது, கேள்வி கணக்கெல்லாம் லேசாயிருந்து நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, எல்லாம் உடனே புரிஞ்சுக்குமான்றீங்களே அப்படின்னு கேட்பாங்க. இந்த கேள்வியை நீடாப்பா கேட்டிருக்கிறேன், ரொம்ப அருமையான கேள்வி, எல்லாம் உன்னை சிறப்புப்படுத்துவானாக சொல்லிவிட்டாங்க. பெருமானா சொல்லுவாங்க, அவன் செய்வது எல்லாம் ஃபர்ஸ்ட் காட்டப்படும். காட்டுறதுக்கே தான் இந்த விஷயம் காட்டப்படும். அப்புறம் அல்லாப்பா அவன் செஞ்சதுக்குலாம் ஒன்றா பிடிப்பான் என்பதாக. அதனால பெருமானா சொல்லுவாங்க, அதுக்கு அழகான பதிலை கொடுப்பாங்க. செஞ்சதை காட்டுறதுக்கே அது வேதனையாக இருக்குமா, அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிடி பிடிப்பானா. அல்லாஹ் அக்பர். இந்த மாதிரி சில சஹாபாக்களை, சில மாணவர்களை அதனால பெருமானா சொன்னாங்க, ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஊக்கப்படுத்தியதை, என்கரேஜ் பண்ணியதை, பாராட்டுதல் செய்ததை நம்ம பார்க்க முடியும். எனவே நம்முடைய மதரசாத்திலையும் ஓதி படிக்கிறார்கள் ஒரு 40-45 பேர். ஒவ்வொரு வருடமும் 27 நாம் கண்ணியப்படுத்துவோம். அல்லது செப்டம்பர் மாதத்திலே ஆண்டு விழா போன்று வைத்து எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு டாபிக் மாறி கொடுத்து சூறா ஓதுங்க, கனிமா சொல்லுங்க, வாங்கு சொல்லுங்க, தஜ்வீத் சட்டத்திட்டங்களை சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு பரிசு கொடுக்குறோம் பார்த்தீங்களா. அந்த சபை முன்னால், அந்த பேரண்ட்ஸ் முன்னால், அந்த மஹல்லாவுக்கு முன்னால் அது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாகும், மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற பாதையை அவனை இட்டு செல்வதற்கு காரணமாக அமைகிறதை தான் அதனால பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார். அதை செய்வது மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை. பொதுவாக ஷாபான் மாதத்துல நீங்க பாருங்க, ரமலானுக்கு முன்னாடி ஷாபான்ல உலகம் எங்கிலும் எல்லா இடத்துலையும் என்னது, ஒவ்வொரு பள்ளிவாசலும் ஆண்டில் நடப்பாங்க. மக்கள் பிள்ளைங்களுக்கு பள்ளிகா பெண் பிள்ளைகள் எல்லாம் பட்டம் வாங்குவாங்க, ஆலை படித்து பட்டம் வாங்குவாங்க. நிறைய மதரசாவுடைய விழாக்கள் எல்லாம் நடக்கும். இந்த சின்ன பிள்ளைகள் ஏதாவது கலிமா சொல்லுவாங்க, ஏதாவது சூறா வருவாங்க, ஏதாவது நம்மளால கொஞ்சம் பேனா பென்சில் அல்லது பாக்ஸ், ஆர்ட் பாக்ஸ் ஏதாவது நம்ம கொடுத்தவங்களை சபையின் முன்னால் கண்ணியப்படுத்துகிற பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அது அமைகிறது. அதை செய்ய வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்தாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கிற பொழுது அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்திலேயே நான் யாரையும் நண்பராக எடுத்துக் கொள்ளவில்லை, அல்லாஹ் என்னுடைய ரப்பாக இருக்கிறான், அவனை தான் நான் சிறந்த நண்பனாக எடுத்துக்கொள்கிறேன். உற்ற தோழராக நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கட்டம் இருந்தால், அதனால பெருமானா சொல்றாங்க, உற்ற தோழராக நான் நண்பனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்று இருந்தால் நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துக்கொள்வேன். காரணம், அவர்கள் செய்த தீன் சேவைகள், அவர்கள் இஸ்லாத்திற்காக பாடுபட்ட விதங்கள், எத்தனையோ விஷயங்கள், அண்ணன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மைப்படுத்திய விதங்கள் அத்துணையும் போற்றுதலுக்குரியது. முன்னெல்லாம் மஸ்ஜித் நபவியில நிறைய வாசல்கள், நிறைய கதை, ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில இருந்து அப்படியே டைரக்டா பள்ளிக்கு போவாங்க. அப்போ அதனால பெருமானா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எதுக்கு ஒரு பள்ளியாளருக்கு ஒரு வாசல் இருந்தால் போதும், மெயின் கேட்டு, மற்ற எல்லா கேட்டையும் அடங்கினா இல்லா பாபி அபூபக்கர் எல்லாம் கதவு மட்டும் விட்டுருங்கன்னா. அந்த அளவுக்கு கண்ணியமும் போற்றுதலும் மரியாதைக்குரிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை உயர்ந்த இடத்தில் நல்ல பெருமானார் போற்றினார்கள், புகழ்ந்தார்கள், பாராட்டினார்கள். மிக சிறந்த சேவை தீனுக்காக செய்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் இருக்கு அந்த கதவு. 1400 வருடங்கள் தாண்டியும் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வாசல் மட்டும் இன்னைக்கு இருக்கு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இதுதான் அல்லாஹ் கொடுத்த அங்கீகாரம், அல்லாஹ் கொடுத்த பாராட்டுதல், மிகப்பெரிய ஒரு நன்றி என்று சொல்லலாம். அது செய்யற ஒரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால பெருமானார் சொல்லுவாங்க, நீங்க ஒரு பாதையில வந்தீங்கன்னா
செய்தான் ஒரு பார்த்து விரண்டு ஓடிடுறான். எவ்வளவு பெரிய அந்த பாராட்டுகள், உங்களுடைய அந்த தாக்கத்து. மிக சிறந்த வீரர், நீதிக்கு ஒரு உமர் என்பதாக சொல்வார்கள். சிறந்த முறையில் ஆட்சி நடத்தியவர்கள் உமரின் ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிவிட்டு அண்ணன் பெருமானார் சொல்வாங்க, உங்களுடைய நாவுகளில் நீங்கள் பேசுகிற அத்தனை வார்த்தையும் அல்லாஹ் பேசுகிறான் என்பதாக ஒரு சில ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். இன்னல்லாஹ யந்திகு பிலிசான் உமர், உமர் ரலியல்லாஹு பேசுறது வங்கியா இருக்கிறது, அவங்க சொன்னதெல்லாம் சட்டமாக ஆகியிருக்கிறது. காரணம் அல்லாஹ் பேசுகிறான் என்கிற உயர்ந்த மதிப்பை உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு காட்டி தந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி ஏராளமான செய்திகள் இருக்கு. எனவே சிறியவர்களிலிருந்து பெரியவர் வரைக்கும் ஏதாவது நல்ல செயல் செஞ்சாங்க, ஏதாவது நற்காரியங்கள் செஞ்சாங்க, தொழுதாங்க, இபாதத் செஞ்சாங்க, பிள்ளைங்க மதரசா படித்தாங்க, அவங்கள ஊக்கப்படுது, அவங்கள பாராட்டுறது ஒரு சபை முன்னால் அத்துணை மக்களுக்கு முன்னால் பாராட்டப்படுகிறதை அதனால பெருமாள் காட்டி தந்தாங்க. அப்பொழுது அதை முன்னேற்ற பாதை அவனை கொண்டு போக அது வழிவகுக்கும் என்பதை தான் பெருமாள் சொன்னாங்க. எந்த சஹாபிட்ட எந்த மாதிரி நம்ம போற்றுதற்குரிய வார்த்தையை சொன்னால் அவர் மிக வேகமாக செயல்படுவார் என்பதை கவனித்து அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு உஹது போர்க்களத்திலே அவர்கள் வில்லு எறிகிறாங்க. வில்லு அம்பு சிஹாம் அம்பு எறிகிற பொழுது இருமியாத்தால் நல்ல அம்பு எறிங்க தோள்பட்டியில கை வச்சு தட்டி கொடுத்தான், பாராட்டினார். சொல்லிவிட்டு சொன்னாங்க, அம்பு எறிகிற பொழுது ஃபிதாக அபீவ உம்மி, என்னுடைய தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நல்ல அம்பு எறிங்கன்னு சொன்னாங்க. ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள் மௌத்தாக வரைக்கும் அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருப்பாங்க. எல்லா சஹாபாக்களும் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு பார்த்து சொல்லுவாங்க, எங்களுடைய தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் தான் சொல்லுவாங்க. இங்க அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அவங்க ஒரு பூஸ்டர், ஒரு வேகத்தை, ஒரு உத்வேகத்தை, பாராட்டுதலை, பெருமைக்குரிய விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய தாய் தந்தை எனக்கு அர்ப்பணமாகும் என்பதாக பல போர்க்களத்தில் வெற்றி கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களை என்ன சொல்றோம்னா, அல்ஹம்துலில்லாஹ் சம்மர் கிளாஸ் எல்லாம் ஆரம்பிக்க போகுது, ஸ்கூல் லீவ்ல போறாங்க. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் மதரசாவுக்கு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள்லாம் அனுப்பிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் புதிதாக அட்மிஷன் எல்லாம் இருக்கு. புதிதாக சேரக்கூடிய பிள்ளைகள், பழைய பிள்ளைகள், பெண் பிள்ளைங்களுக்கு இருக்கு, ஆண் பிள்ளைங்களுக்கு இருக்கு. அந்த சம்மர் கிளாஸை போன தடவைலாம் நம்ம கிட்டத்தட்ட 70 பிள்ளைங்க வந்தாங்க. அங்கங்க லீவில் வரவங்க, ஊர்லேருந்து வரவங்க எல்லா பிள்ளைங்களும் வந்தாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தோம், சொல்லி காட்டலை தெரியப்படுத்துறதுக்காக நம்ம சொல்லுகிறோம். இதே போல பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். அவர்களும் குர்ஆன் ஹதீஸை கற்றுக்கொள்ள வேண்டும். சிறந்த முறையில் தீனை கற்றுக்கொண்டு அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதைதான் அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இது போன்ற நல்ல அமல்களை, நற்காரியங்கள் செய்யக்கூடிய பிள்ளைகள் சிறியவர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் அவர்களை ஊக்கப்படுத்துங்க, பாராட்டுங்க, சாதையை போட்டுங்க என்பது குறித்தெல்லாம் அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அழகா வழி காமிச்சாங்க. அது மட்டுமல்ல, ஹஜ்ஜத்துல் விதாவிலே அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மினாவுடைய டெண்டில் இருக்காங்க, மினாவிலிருந்து கிளம்பணும். அப்போது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. யாருன்னு பார்த்தா உசாமா ரலியல்லாஹு, அவர் கருப்பினத்துடைய அடிமை. ஸல்லல்லாஹு ஒட்டகத்தில் அவங்க வரட்டும் சொல்லி வெயிட் பண்ணி, சில பேர்லாம் மேடையில் ஏற்றி விட்டுருறது, சில பேரெல்லாம் அவங்க சில பேர் வெட்கப்பட்டு உட்கார்ந்துருப்பாங்க, சில பேர் மேடையில் ஏற்றி விட்டு அவங்களை கண்ணியப்படுத்த வேண்டும், பாராட்டப்படுத்த வேண்டும் என்று அண்ணன் பெருமானார் கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ 1,00,000 பேர் கூடியிருக்க அந்த சபையில் ஹஜ்ஜத்துல் விதாவிலே இங்கே உசாமா ரலியல்லாஹு அவங்க அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அவங்க குதிரையில் அந்த ஒட்டகத்தில் உட்கார வைக்கிறார்கள். எல்லாம் பேரும் பார்க்குறாங்க. உசாமானா நம்ம சாதாரண ஆள் நினைச்சோம், அவர்லாம் ஒரு அடிமை அப்படின்னு நம்ம சாதம் நினைச்சோம். அல்லாஹ் எவ்வளோ பெரிய அங்கீகாரம், எவ்வளோ பெரிய கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான் என்பதை அத்தனை பேரும் இறங்கினார்கள். அடுத்து அரபா மைதானத்திலிருந்து புறப்படணும். மகரிபுக்குள்ள ஆசிரியர்களுக்கு தெரியும். அப்போ அண்ணன் பெருமானத்திலிருந்து அங்கேயும் புறப்படாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரும் பார்த்தா அவருடைய சச்சா பையன் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ஹஜ்ஜத்துல் விதால அவங்க உரை ஆற்றணும். மறுநாள் அந்த அரபா அந்த மைதானத்தில் இந்த 1,00,000 மேற்பட்ட சஹாபாவுக்கு முன்னால
அந்த அஜ்ஜத்துல் விதான அந்த ஒட்டகத்தில் பின்னாடி பதில் அப்பாஸ் உட்கார்ந்திருக்கிறார். அல்லாஹு அக்பர்! எவ்வளவு பெரிய கண்ணியத்தை, புகலிடத்தை, போற்றுதலை, பாராட்டுதலை, ஊக்கப்படுதலை அண்ணன் பெருமானாக நிகழ்த்தி காண்பித்ததை நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாராவது பள்ளிக்கு தொடர்ந்து தொழுது வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உங்களை உரிமை விட்டுடுறேன். அந்த காலத்தில் நிறைய அடிமைகள் இருப்பாங்க. நீ கரெக்டாக தொழுவு வரப்பா, நான் உனக்கு உரிமை விட்டுடுறேன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, நிறைய பேர் இதுக்குன்னு உமர் ரலியல்லாஹு உரிமை விடுறாங்க, வாங்க போயிடலாம் இப்னு உமர். அத்தனை பேரை கூட்டமாக வந்தாங்க. அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் சொன்னார், நீங்கள் வந்து அவர் தொழுக வராதுன்னு சொல்லி நினச்சி எல்லாத்தையும் உரிமை இருந்தீங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறான், அவன் சும்மா பண்ணுறான், அவங்களுக்கு உரிமை விடுறீங்கன்னு தெரிஞ்சு தொழுவாமே சில பேர் என்ன பண்ணுறான், அவங்களோட பாவனா காமிக்கிறான் அப்படின்னு சொன்னப்போ அவன் அல்லாவை வைத்து ஏமாற்றுகிறான். நான் அல்லாவுக்காக ஏமாறுகிறேன், பிற்காலத்தில் அவன் சொல்லக்கூடிய நான் ஆகுவான் என்கிற ஒரே காரணத்தினால் இப்பொழுது வேணாலும் நான் உரிமை விட்டு அவன் ஃப்ரீயா போயிடலாம். ஆனால் பிற்காலத்தில் அவன் தொழுவான் என்கிற உயர்ந்த நியத்தை வைத்துதான் நான் உரிமை விடுகிறேன் என்பதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பரிசு அல்லது ஏதாவது ஒரு நல்ல வார்த்தைகள் அல்லது நல்ல சொற்கள் அல்லது மேடை ஏற்றி அவர்களை கண்ணியப்படுத்துவது, அலங்கரிப்பது, கிஃப்ட் கொடுப்பது, இதெல்லாம் அடுத்த கட்ட பாதைக்கு அந்த தொழிலாளியை, அந்த மாணவ மாணவிகளை, மக்கள் படிக்கூடிய குழந்தை செல்வங்களை மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும் என்பதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாங்க. இறுதியாக ஒரு செய்தி, மிகப்பெரிய ஒரு அவையில் எல்லா சஹாபாக்களும் உட்கார்ந்து இருக்கிறப்போ அபுல் முந்தீர் என்பதாக ஒரு சஹாபி அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனிலே ஐயோ அஅலமு மினல் ஆயா மினல் குர்ஆன், குர்ஆன்ல எந்த ஆயத்து மிக சிறந்த ஆயத்து, கண்ணியமான ஆயத்து, பெரும் சஹாபிலாம் உட்கார்ந்துருக்கிறான். அபுல் முந்தீர் சொன்னாரு, அவர் எதிர்த்து சொன்னாரு, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த சஹாபின்னு கேட்டாங்க, அண்ணன் பெருமான் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுப்பான்னு. அப்போ எல்லா சஹாபாவும் பொதுவாக வளமை வைத்திருக்கிறார்கள், அல்லாஹ் ரசூல் ஆலம், அல்லாஹ் ரசூல் தெரியும், அதெல்லாம் கரெக்டு தான், நீ கரெக்டாக சொல்லுப்பான்னு சொன்னோன்னே அவர் சொன்னார், குர்ஆனிலே ஆக சிறந்த ஆயத்து, மேன்மைக்குரிய பரக்கத்தான ஆயத்து ஆயத்துல் குர்சி, அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து சபையோர்களுக்கு முன்னால், அத்துணை நபர்களுக்கு முன்னால் தோள்படையில் கையை போட்டு தட்டி கொடுத்தாங்க. மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாங்க சஹாபாக்களுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த சஹாபி பிற்காலத்தில் மிக உயர்ந்த இடத்திற்கு போனதை நம்ம பார்க்க முடிகிறது. இவ்வளவு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதே போல ஒரு சபையில் இருக்கிற பொழுது அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் காமிக்கிறாங்க. ஒரு முஸ்லீமும் ஒரு மரமும் ஒன்று. அந்த மரம் தன்னுடைய இலைகள் கீழே விடாது, அது வருடம் முழுக்க கனிகளை கொடுத்தும் நல்ல விஷயங்களை செய்து கொண்டே இருக்கும். இதுக்கு என்னப்பா வேற அப்படின்னு கேட்டப்போ அவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பையன், சின்ன சஹாபி, அவர் சொல்ல மாட்டார், தெரியும் அத்தனை பெரியவங்க இருக்கிறாலும் சொல்ல மாட்டார். அப்புறம் வழியில் போகிறப்போ அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்பாங்க. இப்னு உமர் சொல்லுவாங்க, எனக்கு அந்த விடை தெரிஞ்சிச்சு, நான் சொன்னதெல்லாம் அதான் பார்த்தேன், ஆனால் பெரிய பெரிய மூத்தவங்களாம் இருந்தாங்க, எனக்கு சொன்ன மனசு வரல. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, தந்தையார் நீ மட்டும் அந்த இடத்துல சொல்லியிருந்தனா, நீ மட்டும் சபையர்களுக்கு முன்னால் எல்லோருக்கும் முன்னால் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்விக்கு உனக்கு விடை தெரிஞ்சிருக்கு, நீ பதில் அளிக்கல, அளித்திருந்தினா உலகத்தில் எல்லோருத்தையும் விட சிறந்த அங்கீகாரம், அந்த மேன்மை கண்ணியம் அங்கதான் எனக்கு கிடைச்சிருக்கும், அதை விட பெரிய சிறந்ததாக எனக்கு கிடைச்சிருக்காது என்பதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவாங்க. எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளை மார்க்கத்தோடு மார்க்கப்பற்றோடு அவர்கள் படிக்க வைக்க வேண்டும், ஓத வைக்க வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டும். அதற்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பள்ளிக்கு மதரசாவுக்கு அனுப்பி தர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஏப்ரல் 7 திங்கட்கிழமை நம்முடைய மக்தப் மதரசா துவங்குகிறது, காலை மாலை. பெண் பிள்ளைகளுக்கு அதே போன்று துவங்குகிறது. எனவே தாராளமாக அனுப்பி தாருங்கள். ஏப்ரல் அந்த ஸ்கூல் லீவிலையும் உங்களுடைய பிள்ளைகளை சம்மர் கிளாஸுக்கு அனுப்பித்தார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்துவது, அவர்களை கண்ணியப்படுத்துவது. எனவே இது மார்க்கத்துடைய அண்ணன் பெருமானார் சொல்லக்கூடிய சிறந்த சுன்னத்தாக இருக்கிறது. இதை அவருடைய வாழ்க்கையில் அடுத்த முன்னேற்ற பாதையில் கொண்டு போய் சேர்க்கும். அதைத்தான் நாயகம் வழிகாட்டினார்கள். அப்பேற்பட்ட நன்மக்களாக நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வருங்காலத்தில் சிறந்த மக்களாக ஆக்குவானாக. மார்க்கத்தை கற்ற, குர்ஆனை மனனம்
செய்த ஹாஃபில்களாக ஆலிம்களாக ஆக்குவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.